இருப்பதாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவும் நட்சத்திர வீரர் விராட் கோலியும் ஒரே நேரத்தில் அறிவித்துள்ளனர். இந்தியா ஜெயிச்சதுல செம்ம சந்தோஷம் ப்ரோ. 17 வருஷம் கழிச்சு கப்பு ஜெயிச்சுக்கிறாங்க. செம்ம சந்தோஷம். இந்தியா 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 கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. இந்தியா ஜெயிச்சு செம்ம சந்தோஷம். 23 செம்ம வெக்ஸ் ஆயிட்டோம். 3 மாசம் நான் தூங்கல. இப்ப சந்தோஷமா நான் தூங்குவேன். இவன் தூங்குவேன் கண்டிப்பா. வெறியாகிறேன். செம்மையா இருந்துச்சு. வேற லெவல். நான் பேசுறதுல உங்களுக்கு தெரியும். செம்மையா இருந்துச்சு. வேற லெவல். இந்தியா ஜெயிச்சதால சந்தோஷமா தூங்குவேன். கண்டிப்பா கோலியோட கேம் சூப்பரா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் சரி அவரு ஃபைனல் ஆச்சது வேற லெவல். அதனால தான் நம்ம வின் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. டஃப் அந்த அளவுலாம் இல்ல ப்ரோ. டஃப்னா ஜெயிச்சிருக்கலாமே. விக்கெட் அவ்வளவு இல்லையே அந்த அளவுக்கு இல்ல. அவனுக்கு தெரியும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைனல்ல கண்டிப்பா இந்தியா ஜெயிப்பாங்கன்னு தெரியும். ஜெயிச்சிட்டோம் கண்டிப்பா. இந்தியாவோட வெற்றியா பாருங்க. அவளா ஜாலி ப்ரோ. இந்தியாவோட வெற்றி. இந்தியா கோலியோட ஸ்கோர் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம இந்தியால இருந்து உள்ள வந்திருக்க முடியாது. அது வந்து பெரிய டார்கெட்டா இருந்திருக்கும். அது அவரோட ஸ்கோர் வந்து தான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வந்து ப்ளஸ் பாயிண்டா இருந்தது. நம்ம இருந்தாலுமே நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இந்தியா நான் சப்போர்ட்டே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கப் அடிக்கணும் அப்படின்னு தான் நான் பெரிய சப்போர்ட் பண்ணேன். சவுத் ஆஃப்ரிக்கா கப் அடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் கப் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இந்தியாவுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண அப்படின்னா கூட இருந்த எல்லாமே எனக்கு சப்போர்ட்டிங் இருந்தாலும் நான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இருந்தாலுமே என்னோட மனசை சொல்ல அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஸ்கோர் வச்சிருக்கணும். ஐ மீன் கப் வச்சிருக்கணும். இல்லை நான் ரொம்ப வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக யாருக்கும் தெரியாது. இப்போ தான் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெயினிங்கில் உள்ளே போயிட்டு இருக்கு. என் பேர் அசார். இல்லை நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் உள்ள வந்தேன். ஏன்னா நான் ஏன் எக்ஸைட்மெண்ட் உள்ள வந்தேன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கப் அடிக்கணும் அப்படின்ட்டு தான். ஓகேங்களா. பட் ஆனால் எல்லா மேட்சும் நான் பார்த்துருக்கேன். சவுத் ஆஃப்ரிக்கா கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உள்ள வந்திருந்தது. பட் இந்தியாவே வந்து சப்போர்ட் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா நான் கூட இருக்க எல்லாமே இந்தியாவோட சப்போர்ட்டுக்கான இருந்ததுனால நானும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் என்னோட வந்து மனசை சொல்ற பொறுத்த வரைக்கும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கப் அடிச்சிருக்கணும். அதுக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே கோலியோட ஸ்கோர் கொஞ்சம் அவுட் ஆஃப் கொடுத்தது அப்படின்னால தான். இல்லை மச்சான் அவங்க உள்ள போட்டுருவாங்க மச்சான், அதில் கட் பண்ணி விட்டுருவாங்க, நீ வேறு எதுவும் பேசாத. சப்போஸ் வந்து நான் ஸ்கோர் வந்து இவங்க கோலி அடிச்சு கொடுத்தனால தான் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கோர்லேருந்து உள்ள வெளியே வர முடியும். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. என் தலைவன் வந்து டிஷர்ட் போட்டு வந்திருக்காரு. அந்த டிஷர்ட்டுக்கே வந்து அது மரியாதை கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. அது ஒரு பெரிய சப்போர்ட். ஓகேங்களா. எங்களுக்கும் ஒரு கூட சப்போர்ட்னால தான் வந்து உள்ள வந்திருக்க முடிஞ்சுது. ஓகே அதுதான் ப்ரோ. கண்டிப்பா ரோஹித் சர்மா வந்து நம்ம இன்னைக்கு ஃபைனலோட மேட்சை பத்தி பேசுறோம். ஆனா கண்டிப்பா லீக்லயும் சரி ஆஸ்திரேலியா கிட்டயும் சரி ரோஹித் சர்மா செம பேட்டிங்க. செம்மையா இறங்கி அவரோட இன்டர்டே அடிக்கிறது தான். அந்த இறங்கி அடிச்சாப்ல அதே மாதிரி நல்ல பேட்டிங் ஃபார் விராட் கோலி இன்னைக்கு ஆடலனா செம்ம ஸ்கோருங்க. கண்டிப்பா அந்த ஸ்கோர் இல்லைனா லாஸ்ட் டைம்ல கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியாது. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா, பூம்ரா சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். செம்ம போலருங்க. செம்ம மேட்ச், செம்ம சினிமா, ட்ரூ சினிமா. இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் இப்போ வந்ததுல நான் ஏஜ்டு நான் தான். எல்லாம் வந்து வயசு பசங்க தான். இருந்தாலும் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். நான் தீவுத்திடல் வந்து ஓப்பன் பிளேஸில் பார்க்கணுன்றதுக்காக வந்தேன். சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பார்த்தோம். கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. லாஸ்ட் வீக்கெண்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இந்த கிரிக்கெட் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு த்ரில்லிங்காக கொடுத்தாலும் இந்தியா வந்து வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.